என்னம்மா பாட்டு பாடிட்டு வந்திருக்கா? என்ன பாடணும்னு கேக்குறியா? என்ன பாடணும் கேக்குறியா? நான் பட்ட வேதனை, என் குடும்பத்துல நான் பட்ட வேதனை, கஷ்டம். இந்த பூமியில பொண்ணா பிறந்த ஒருத்தருக்கும் வரக்கூடாது. இந்த பூமியில பொண்ணா பிறந்தது ஒருத்தையும் கூட வரக்கூடாது. உடம்ப பார்த்தா ஒண்ணு கஷ்டப்பட்ட மாதிரி தெரியலையே. சொல்லுவோம் 6 மாசம் அப்புறமா எங்கடா கை வைக்கிற? அப்புறம் 6 மாசம் கை வைக்கிறேன். என்ன இப்ப கை வச்சு உனக்கு குறைஞ்சு போச்சு? ஒரு பொண்ணு. ஏமா பாப்பா, சொல்லுமாமா. ஒரு படி நெல்லு குத்தி ஊராங்கனி பொங்க வச்சு பாண்டிய என்ன உனக்கு? என்ன ஏமா உனக்கு கஷ்டம்? மாமா நேரம் பார்த்து போல. ஒரு படி நெல்லு குத்தி ஊராங்கண்ணி பொங்க வச்சேன். ஊராங்கண்ணி தாயே என் ஓப்படியா சாவணும். என்னம்மா பண்ணா? நல்ல பொம்பளை தாமாவா? அவன் என்ன பண்ணா? உனக்கு? மாமா யாரு கேக்குறியா? அண்ணாட போய் என்னடா? அதாவது என் மாமியாளுக்கு அவ அண்ணன் மொவ. அதனால சொந்தம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நான் கருத்தில இருந்து வந்தவன். அவ்வளவுதான். அதனால என் மாமியா அவளை உட்கார வச்சுட்டு சாணி அல்றது, கூட்டுறது, கை வருது, மொய் வருது, பெருக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தான் வைப்பா. என்னதான் சாணி அல்றது, கூட்டுறது, பெருக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தான் வைப்பா. அந்த என் சக்காலத்தியா காலையில ஏந்திரிப்பா. நான் டீ போட்டு கொடுத்த நான் குடிப்பா. குளிச்சுட்டு வந்து டிவிக்கு முன்னால உட்காந்துக்குவா. ஒரு வேலை செய்ய மாட்டாமாமா. எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுமா? அதனால அந்த சக்காலத்தியா இருக்கிறதுனால தானே பிரச்சனை. அதனால அவன் சாவணும் முதல்ல. அது கஷ்டம்தான். பாரு செவிலில அடிப்ப நேரா பாரு. சரிம்மா, அது கஷ்டம் தான். அடுத்து 2 படி நெல்லு குத்தி மாரியம்மன் பொங்க வச்சு மாமியா சாவணும். என்னம்மா பண்ணாங்க? அந்த பொம்பளை படாத பாடுபட்டு உங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்குது. இப்ப போய் அந்த 5 ரூபாய் விட்டு உனக்கு சம்பாதிச்சு வச்சிருக்குது. ஏன் அந்த அம்மாவை சாவணும்னு சொல்ற? மாமா கிட்டவா ஏன் அங்கேயே நில்றீங்க? என்ன வாசனையா தான் வந்திருக்கு. 2 கிண்டல் அடிக்கிற வாசனையா தான் வந்திருக்கு. அதாவது என் மாமியா இருக்கா பாத்தியா? என்னையும் என் புருஷனையும் வாட்டி வதைக்கிறான். எங்க அப்பா வீட்டுல இருந்து போட்டுட்டு வந்த நகை நட்டு, நகை நட்டு தமிழ் சொல்லி நொட்டு இது எல்லாத்தையும் வாங்கி அடவு வச்சுட்டு வெறும் கைத்தா விட்டுருக்கான் மாமா. வெறும் கைத்தா விட்டுருக்கான் பாரு மாமா. என்ன புழிஞ்சு எடுக்கிறான். உங்ககிட்ட சொல்றதுனால ஒண்ணும் வெக்கம் இல்ல. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. என் புருஷனுக்கு நானும் பார்த்தது கூட இல்ல மாமா. ஆமா, உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி வெக்கமான எதுவுமே தப்பு இல்ல. என் புருஷனுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி சொல்றதுனால தப்பு இல்ல. உங்ககிட்ட சொல்றதுனால தப்பு இல்ல. என் புருஷனும் என்ன ரொம்ப நாளா என் புருஷனுக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. என் புருஷன் விரல் கூட என் மேல பட்டதில்லை மாமா. குழந்தை இருக்குதா? மாமங்க கொடுப்பாரு, கவலைப்படாத. அவன் தான் போய் காட்டு வேலை செய்யறான். நான் வீட்டு வேலை செய்யறேன். நான் கிளப்பிட்டு ஒரு மூலையில படுத்துக்குவேன். அவன் கிளப்பிட்டு ஒரு மூலையில படுத்துக்குவான். அதனால சக்காலத்தி மாமியா செத்து போனான்னா என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால அவனும் சாவணும். சரிம்மா, அவங்க போனா போறா. அடுத்தது 3 படி நெல்லு குத்தி முத்தாளம்மா பொங்க வச்சு மூத்தாடு சாவணும்னு சொன்னல. அவன் என்ன பண்ணா? ஆளு பாக்குறது நல்லா வாட்ட சாட்டமா நல்லா அழகா பண்ண. என்னம்மா பண்ண உனக்கு? ஆமா காலையில எழுந்துட்டு மாட்டை
காட்டுக்கு மாட்டை பிடிச்சிட்டு போனானா சாயந்தரம் இருட்டுனா தான் வீட்டுக்கு வருவான். இருட்டுனாதான் வீட்டுக்கு வருவான். அவ்வளோ வேலை காட்டல. அவ்வளோ வேலை காட்டல. ஆனா